இந்த கதையோட ஆரம்பத்தில் அந்த செக் மாஸ்டர் இருந்துட்டு, இதுக்கு என்னால் கொஞ்சம் கூட நம்பவே முடியல, இது என்னால் ஏற்றுக்கவும் முடியல, இதுக்கு வாய்ப்பே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, தம்பி இந்த உலகத்தில் நத்திங் இஸ் இம்பாசிபிள்ரா, இப்போ வந்து உன்னை சாடி போய் பரலாகம் போய் சேரு அப்படின்னு சொல்லி போட்டான் ஒரு எனர்ஜி அட்டாக் வந்து யூஸ் பண்ணேன். சரி எப்படி நான் வந்து இப்போது அட்டாக்கில் போண்டாயிருச்சு, எப்படி வந்து திடீர்னு உனக்கு இந்த பவர் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. என்னோடய பையன் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட கேட்டு ஒரு சாப்பிட்ற ஐட்டத்தை கொடுத்தான். அது பேர் தான் ஸ்பைசி ஸ்டிங்ஸ். அது சாப்பிட்டோன்னே வந்து நல்லா இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சா. அதில் வந்து எனக்கு எனர்ஜியுமே ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவனால் வந்து அது கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. அப்படியே அவனோட உடம்பு மறைஞ்சு அங்கேருந்து அப்படியே சாம்பலாகி இறந்து போயிடுவான். அப்படியே அதுக்கப்புறம் அவனோட கிளான் வந்து வழக்கம் போல் தான் அங்கே யாருமே வந்து இப்போது எதிர்த்து நிற்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சாங் ஸ்டார்ட்டமாக வந்து அவங்ககிட்ட வந்து சரணடைஞ்சிருவாங்க. இப்போது அந்த இடத்தோட மொத்த கண்ட்ரோலுமே வந்து அந்த தேர்ட் பிரின்ஸ் அப்பா கிட்ட வந்து போயிடும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த தேர்டு பிரின்ஸ் வந்து கில்மா பண்ண அந்த செயின்ட் இருப்பாள்ல, அவளுமே வந்து அங்கே தான் இருப்பாள். அவள் வந்து இந்த சண்டையில் வந்து கலந்துட்டு இருக்க மாட்டாள், வந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருப்பாள். அவர் இருந்துட்டு இப்போது நான் எல்லாமே வந்து யோசிச்சு கிளான் எல்டராக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற செக் மாஸ்டர் எல்லாம் யோசிச்சு தான் வந்து மூவ் பண்ணோம். ஆனால் அந்த மாதிரி வந்து நடக்கவே கிடையாது, எங்கே இதெல்லாம் தப்பாச்சு அப்படின்னு சொல்லி போட்டு வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாள். இப்போ அதே சமயத்தில் சீனங்க கட்டாது. இப்போது ஹீரோ வந்து அந்த எழுத்தில் வந்து இந்த என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கவிதை எழுதலையுமே வந்து ஆன் பேர் வித் கார்டில் வந்து ஹீரோ வந்து லெவலப் பண்ணியிருப்பார். அதை வந்து வீட்டுக்கு வெளியிலையும் வந்து அந்த கவிதைகளெல்லாம் எழுத தொங்க விட்டுருப்பாங்க அந்த கொரியன் சைடு. அந்த மாதிரி அப்படி தொங்க விட்டுருக்கும்போது வெளியில் வந்து பார்த்துட்டு அதில் வந்து எனர்ஜியுமே வந்து இருக்குது, அதில் கொஞ்சம் அர்த்தமும் இருக்கும். இதெல்லாமே வந்து மாஸ்டர் லீனில் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹீரோமே வந்து இது கேட்டு அப்படி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீ வேணால் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை சார் அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏற்கனவே வந்து ஹீரோ வந்து நிறையா காப்பீஸ் வந்து இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது வந்து ஹீரோ எழுதுறது எல்லாமே வந்து பவர்ஃபுல்லான ஒரு லெவலில் தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்டதுக்கு மேலே இவங்களும் வாங்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த லெவலே வந்து இவங்களை பேக் ஃபயர் பண்ணின்னு சொல்லிட்டு அவங்க வாங்குறதுக்கு வந்து மறுத்துக்கிட்டு இருக்க. ஹீரோன்ட்டா அது இன்னும் உண்மை தான், உங்களுக்கு இருக்கிற அந்த புரிஞ்சுக்கிற தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோவை வந்துட்டு இப்போ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவோட அப்பர்சன்ட்டி இருப்பா, அவள் வந்து கொஞ்சம் இப்போ தேறி வந்துருப்பா. ஆக்சுவலாக அது பையன் பொண்ணு கிடையாது. அந்த பையன் வந்து இந்த மாதிரி நான் வந்து உடம்பு எனக்கு கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு, நானும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டும் உனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் வந்து இப்போது உனக்கு ஃபைட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறேன், ஏன்னா நீ வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து இந்த மாதிரி சண்டை கட்டுறது எப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது, ஃபஸ்ட் நான் வந்து உனக்கு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் வந்து உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் வந்து யூஸ் பண்ண வந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்படி யூஸ் பண்ணும்போதே வந்து சொல்லிடுவார், இந்த மாதிரி இது நார்மலான ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் கிடையாது, இது எல்லாமே வந்து கடவுளுக்கு நிகரான ஒரு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப், அதனால் கொஞ்சம் பார்த்து தான் நீ வந்து இது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படி என்ன மாஸ்டர் அந்த டெக்னிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது ஒன்றும் கிடையாது, வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதில் ஆன் பேர் வித் கார்டில் வெட்டுறதுல வந்து எதாவது இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ ஹீரோ வந்து அந்த ஒரு டெக்னிக் ஸ்வாட் டெக்னிக் மட்டும் அவளோட டிஸ்பிளுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருப்பார். அந்த டைமில் வந்து நிறைய பெண்கள் வந்து ஹீரோவை பார்க்க வந்துகிட்டு இருக்க, யாரும்மா நீங்கள் லேண்ட்லார்ட்ஸ் விளையாட வந்துட்டு இருக்கிறீங்களா, அது ஒன்றும் இல்லை, சூது விளையாடுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, என் மெத்தக்கடியில் வந்து காசு வச்சுருந்த கட்டுக்கட்டாக இப்போ அது குறைஞ்சிட்டே போயிடுச்சு, அப்படி காசு இருந்துச்சுன்னு ஏன் நான் கண்டிப்பாக வந்து உங்க கூட வந்து லேண்ட்லார்ட்ஸ் விளையாட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உன்னோட லேண்ட்லார்ட்ஸ் யாரா கேட்டால், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து கிரேட் ஸ்கல்னு ஒருத்தர் இருக்கான்லாம், அவன் வந்து எங்கள் இடத்துக்கு வந்து சரக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டான், அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டான், அது மட்டும் இல்லாமல் ஒரு 7 பிள்ளைங்களை வந்து கூப்பிட்டு அவனை அக்கம்பெனி பண்ணுறதுக்கு வச்சு போட்டு எல்லாத்தையுமே வந்து பண்ணி போட்டு கடைசியில் காசு கொடுக்காம போயிட்டா, அதுக்கு காசு நீ எடுத்து வைடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கிரேட் ஸ்கல்னு அப்படி இங்கே ஒருத்தன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்லி பார்க்குறாங்க. அப்புறம் ஹீரோ டிஸ்பிளுமே வந்து இந்த மாதிரி சொல்கிறான். அப்போ ஹீரோ வந்துட்டு பாரு, இந்த சின்ன குழந்தை பொய் சொல்லுமா, அவனே சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அங்கே வந்து நம்ம எலும்பு நண்பர் வருவார். வந்தோடனே வந்துட்டு இவன் தான் அந்த கிரேட் ஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ கிட்ட இந்த விஷயம் போனோடனே அது வந்து அங்கேருந்து தெரிச்சு ஓடிடும். ஹீரோ வந்துட்டு இந்த பரதேசி நாய் தான் அந்த கிரேட் ஸ்கல்லா இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ அவங்க வந்து கடைசியாக ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி காசு நீ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவுமே வந்து ஒரு வழியே இல்லாமல் வச்சு தொலை அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து கொடுத்துட்ருக்க. சே, நான் எவ்வளோ காசு சேமித்தாலுமே வந்து எல்லாமே போயிடுது, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தருதலை நாய் தான் அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து சரியான டென்ஷன் ஆகிட்டு இருப்பார்.
அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு மரத்தில் வந்து கட்டி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவார். சொல்கிறான், நாயா போவையா, பொம்பளை பின்னாடி போவையா, செலவு வைப்பையா, தண்டை செலவு வைப்பையா அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ கட்டி போட்டு சவுக்கில் அடிச்சுக்கிட்டு இருக்க. சுற்றி அந்த ஓல்டு மேன்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி அவன் காட் லைக்கான எக்ஸிஸ்டன்ஸ் வந்து அந்த எலும்பு நண்பர் இருந்தாலுமே வந்து ஹீரோவோட அட்டாக்கில் வந்து அவர் பலத்தடி வந்து வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ஸ்கல் வந்து கதறிட்டு இருக்கும், என்னை விட்டுருங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே சமயத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஸ்கை வந்து சில சேஞ்சஸ் நடக்குது. ஏன்னா வந்து ஒரு டோப்புன்னு சொல்லப்படுற ஒரு ரிலம் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்குள்ளே வந்து இம்மோட்டல் சேர்ந்த ட்ரெஷர்ஸ், நிறைய கோல்டு கைன்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்லி போட்டு இப்போது அது ஓப்பன் ஆனாலே வந்து உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ அது எல்லாத்தையுமே வந்து சுற்று வட்டாரத்தை எல்லாத்துக்குமே வந்து பரவுது. எங்கெங்கேயோ செக்ட்டுக்கெல்லாம் போகுது இந்த விஷயம். அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம அந்த ட்ரெஸ்ஸர் எடுத்தாகணும், ஏன்னா அங்கே இருக்குது எல்லாமே வந்து இம்மோட்டல் ட்ரெஸ்ஸர் அப்படின்னு சொல்லி போட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். கடைசி அந்த குயின்செக்ட் மாஸ்டர் இருப்பாள், அவங்ககிட்டையுமே வந்து இந்த விஷயம் வந்து போகுது. அவன் வந்துட்டு இந்த மாதிரி இத்தனை செக்ட்டு சேர்ந்து இவ்வளோ செக்ட்டு மூவ் பண்ணுறானுங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு பெரிய பஞ்சாயத்தாக தான் இருக்கும். நம்ம போய் மாஸ்டர் லீகிட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்டு வந்துடலாம் சொல்லி போட்டு ஹீரோவை பார்க்க வருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல எவ்வளோ பெரிய பருப்பாகவே இருந்தாலுமே வந்து ஹீரோவுக்கு முன்னாடி வந்து அவங்க செருப்பு மாதிரி தான். ஸோ ஹீரோக்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்டுருக்கேன். ஓ அதுவா, அது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போய் அதில் ஃபன்னாக கலந்துக்கிட்டு கல்டிவேஷன் பவர் இருக்கிறவங்களாம் போயிட்டு அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக மாஸ்டர் நானுமே வந்து அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எது நீ போகிறியா, நீ போவேண்டாண்டா, நீ வந்து வயசான கேள்ட்டு பைய, நீ போய் ஏதாவது ஆயிரப்போகுது, நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ, உன்ன மாதிரி ஆளுங்க வந்து அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஹீரோ வந்து இவ்வளோ சொல்கிறாரு, கண்டிப்பாக வந்து ஏதாவது அர்த்தம் இருக்கும், நம்ம வந்து ஹீரோ கிட்ட கேட்டால் நல்லதே, இவர் அப்பவுமே வந்து ஒரு நல்ல இதுக்கு தான் சொல்லுவார்னு சொல்லி போட்டு அவன் வந்து பெருசாக கண்டுக்காம சரி நான் போகல அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ கிட்ட இருந்து சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து வெளியில் போகிற சமயத்தில் வந்து அவளோட டிஸ்பிளே வந்து வந்திருப்பான், அதாவது வந்திருப்பாள். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லி போட்டு சல்லுன்னு அங்கே போகிறாங்க. யாருன்னு பார்த்தா அங்கே வந்து ஒரு ஃபீமேல் இருக்கிறா. ஆள் பார்க்குறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்கிறா. ஆனால் இவ வந்து வேறு ஒரு பக்கத்து நாட்டிலேருந்து வந்த, ஒரு பக்கத்து நாட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு பக்கத்து ஸ்டேட்லேருந்து வந்த ஒரு ஹோலி மெய்டன். அப்படி வந்துட்டு இருக்கும்போது அவள் வந்து இந்த மாதிரி என்ன நம்ம 2 பேரும் சேர்ந்து காய் நிறுத்தினோம்னா அந்த ட்ரெஷர்ஸில் வரதில் வந்து பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து இப்போதைக்கு அது பேசுகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் கூட வந்து துடுப்பு வந்து அவனோட 6வது ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் வந்து செலஸ்டியலில் இருப்பான். அதுக்கப்புறம் இவனுமே வந்து 6வது ரிலீஸ் பண்ணி இவனும் வந்து ஹாஃப் ஸ்டெப்பில் தான் இருப்பான், அதாவது பாதி செலஸ்டியல் இவன் இருப்பான். அப்போ அந்த ஹோலி மெய்டன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன செக்ட்டு தான், இதுலேயே வந்து ஹாஃப் செலஸ்டியல் இருக்கிறாங்க. இந்த ஊரில் இருக்கிறவங்க யாருமே வந்து நார்மல் கிடையாது, கொஞ்சம் பவர்ஸான ஒரு ஆளுகளுமே வந்து இந்த இடத்துல இருக்க சான்சஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி போட்டு இப்போ அவங்க சுமூகமாக வார்த்தைகள் மூலமாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி 20% பேசியிருந்தேன், உனக்கு 30% கொடுக்குறேன், என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து கண்டுக்காமல் போயிட்டுருப்பான். சரி 40 வாங்கிக்க, அப்போவும் கண்டுக்காமல் போயிட்டுருக்க. இங்கே வேறு நீ வாய்க்கு ரொம்ப ஆசைப்பட்ற, 50 கொடுக்கவே முடியாது என்னால், நீங்கள் வந்து எனக்கு கீழே தான் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து இன்னும் எங்களுக்கு நிகராகவே வந்து ஆகலை, அதுக்குள்ளே நான் எப்படி வந்து உங்களுக்கு இவ்வளோ இதையும் நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்து நான் அப்படி கேட்கவே இல்லையே. ஆக்சுவலாக நான் வந்து இந்த போட்டிக்கே வரலின்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பேசினாலுமே வந்து வேலையாக மாட்டேங்குது. அவன் தான் அங்கேருந்து கிளம்பிடுவான். இப்போ இவங்களுமே வந்து ஒரே ஏமாற்றத்தோடு தான் இங்கேருந்து போவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு அலைடு ஃபோர்ஸ் மாதிரி வந்து எதுவும் கிடைக்கல. இவங்க நார்மலாக இவங்க செக்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இவங்க போய் ஆகணும். அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து அந்த டோப்புக்கு பக்கத்தில் வந்து போயிடுவாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு போயிருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொருத்தி வந்து வருவாள். இவளை நல்லா ஞாபகம் வச்சுக்கேன், இவள் யாருன்னு தெரியுதா கைஸ்? அந்த ஸ்பையோட ஸ்டெப்னி, அவளும் உயிரோடு தான் இருக்கா, அந்த ஸ்பையுமே வந்து உயிரோடு தான் இருக்கான். இப்போ அவள் வந்து வேறு செக்டில் சேர்ந்து கொஞ்சம் ஒரு பெரிய ஆளை மாதிரி, அதாவது கொஞ்சம் ப்ரொமோட்டட் டிசிபிள் மாதிரி ஒரு இடத்துல வந்து அவள் இருப்பாள். ஆனால் அந்த ஸ்டெப்னியாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்பையாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரே இடத்துல தான் இருப்பான். இப்போ அவன் வந்து இப்போ இவளை யூஸ் பண்ணல, இவள் வந்து அவனை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ அவன் வந்து ஒர்த்து கிடையாது, அதாவது இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்டான லிவிங்க்கு போயிட்டால, ஸோ அவனை வந்து இப்போ ட்ராஷ் மாதிரி நடத்திட்டு இருப்பாள். அதே சமயத்தில் இன்னொருத்தனும் வந்துருப்பான். அவனுமே வந்து இவங்க எல்லாருமே வந்து ஒரு ரெப்புடேஷனான செக்டர் சேர்ந்தவங்க. அவங்களாம் வந்துட்டு இப்போ உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஸ்கெட்சு போட்டுருக்கேன். அதில் வந்து ஒரு 6 மாதிரி லாக் ஆகிருக்குது. எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தன் போய் ட்ரை பண்ணுறான், அது அவன் கதை முடிஞ்சிருது. இதெல்லாம் ஒரு அதாவது டிஃபென்ஸ் மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் இருக்குது. நம்ம போய் பார்த்து இல்லை காய் நத்துணும் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாருமே வந்து இப்போது ட்ரை பண்ண பார்க்குறாங்க. அப்போ அந்த ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் வந்து இருப்பான். நீ போய் என்ன பண்ணுற அதை போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது அவன் போய் பொறுமையாக வந்து இந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும் வந்துட்டு இது வந்து வேறு விதமான மெத்தடில் தான் வந்து நம்ம ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து அதை சொல்லிகிட்டு இருப்பான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களாம் வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மேக்ஸிமம் அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து கல்டிவேஷன் சம்மந்தமான டெக்னிக் தான் வந்து அவங்களுக்கு தெரியும்.
இந்த வித்தியாசமான முறைகள் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து இந்த காலத்தில் வந்து ஆளுகளே கிடையாது. திடீர்னு இப்படி சொன்னீங்கன்னா நாங்கள் போய் யாரை பிடிக்கிறதுன்னு சொல்லி போட்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாதிரி ஷாக்கில் இருக்கும். ஓகே கைஸ், இதோட வந்து இந்த பார்ட் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் பார்ட் மீட் பண்ணலாம். இதில் வந்து குயின்செக்ட் வந்து கலந்துருக்காது. எல்லாம் வந்து ஹீரோ பண்ண அந்த ஒரு ஆலோசனால போகாது. இப்படிக்கும் வந்து ஹீரோவோட எக்ஸ் லவரான அந்த ஸ்டெப்னி, அந்த ஸ்பையும் அந்த ஸ்டெப்னி 2 பேருமே வந்து சேர்ந்து வந்துருப்பா. இப்போ கொஞ்சம் அவனை விட இவள் பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருப்பாள். ஒரு செக்ட், அதாவது இந்த ஹோலி மைட்டன் இருப்பாள், அதுக்கு ஈக்குவலான ஒரு செக்ட், ஒரு ரெப்புடேஷனான செக்டில் வந்து ஒரு ப்ரொமோட்டட் டிசிபிளாக வந்திருக்கா. இப்போ அவளோட நார்மலாக அந்த குயின் செக்டை விட இப்போ அவளுக்கு வந்து கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. அதாவது அங்கே இருக்கிற டிசிபிள்ஸ் கம்பேர் பண்ணும்போது அவளுக்கு பவர் ஜாஸ்தி, அவளுக்கு அந்தஸ்தும் ஜாஸ்தி. ஹீரோ மேலே இருக்கிற வெஞ்சன்ஸ் வந்து அவளுக்கு இன்னுமே வந்து குறைஞ்சபாடு வந்து கிடையாது. நம்ம இன்னும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி போட்டு வெயிட் பண்ணி பொறுமையாக காத்திருந்து பாருங்கள் கைஸ். அவசரப்படுத்தாதீங்க. நீங்கள் வந்து ப்ரோ இந்த மாதிரி 2 எபிசோடெலாம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறீங்க. நமக்கு டைம் கிடச்சா கண்டிப்பாக நான் போடுவேன், போடாமலே இருக்க மாட்டேன். இப்போ ஒர்க்குக்கு போகிறங்காட்டி தான் போட முடியல. எல்லாம் ஃபஸ்ட்டு 2 எபிசோடு தான் வந்து போட்டுட்ருந்தேன். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அப்புறம் நேரத்தில் அதாவது இதில் ஒரு நல்ல அமௌண்ட்டு தேரிச்சுன்னா நான் வந்து ஒர்க் அவுட் போட்டு இதில் வந்து ஒரு ஃபுல் டைமாக வந்து ஒரு 30 நிமிட்ஸ் அதாவது ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் 40 நிமிஷம் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன். ஏன்னா இதே ஒர்க்காக இருந்தேன்னா நான் பண்ணுவேன். அந்த ஒர்க்குக்கு போயிட்டு இது என்னால் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், பை கைஸ்.